ஹலோ மக்களே, வெல்கம் டு லக்ஷா வீட்டு சமையல். என்னோட ஸ்டைலில் சூப்பர்வான ஸ்வீட் கார்ன் மேகி நூடுல்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் லக்ஷா வீட்டு சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் பண்ணுறதுலையே எனக்கு மேகி நூடுல்ஸ்னால் கடுகு வெஜிடபிள்ஸ் போட்ட மேகி நூடுல்ஸ் தாங்க எனக்கு பண்ணி சாப்பிட பிடிக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. அது மேலே கடாய் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு எதுக்கு சேர்க்குறோம்? நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெரிய வெங்காயமும் ஸ்வீட் கார்னும் தான் சேர்த்து பண்ண போகிறேன். நூடுல்ஸில் ஸ்வீட் கார்ன் சேர்த்து செஞ்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதை நல்லா வதக்கிக்கணும். அப்புறம் ஒவ்வொரு மசாலாஸ்லாம் சேர்த்துடலாம். காரப்பொடி சேர்த்தாச்சு, தனியாத்தூள் சேர்த்தாச்சு, கரம் மசாலா சேர்த்தாச்சு. இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா 2 மினிட்ஸ் சாட்டே பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த மேகிக்கு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா வாட்டர் நல்லா கொதித்ததும் நம்ம மேகி மசாலா ஒவ்வொன்றா நம்ம எவ்வளோ மேகி சேர்க்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸ்வீட் கார்ன் குக்கரில் ஒரு விசில் விட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இன் அ வைல் இந்த மாதிரி ஸ்வீட் கார்ன் போட்டு மேகி நூடுல்ஸ் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க. ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நல்லா பாயில் ஆயிடுச்சு, வெந்துருச்சு. மேகி நூடுல்ஸ் சேர்த்துக்கப்புறம் நல்லா வெந்துருச்சுங்க. சைடில் பார்த்தீங்கன்னா இன்னொன்று ரெடி ஆகிட்டு இருக்கு. இது வந்து பிளெயின் மேகி நூடுல்ஸ். எங்கள் அம்மாவுக்கு பிளெயினாக சாப்பிட்றதாங்க ரொம்ப பிடிக்கும். நான் பண்ணிட்டு இருக்கிறது ஸ்வீட் கார்ன் மேகி நூடுல்ஸ். வந்து எனக்கும் எங்கள் வீட்டில் உள்ள மித்த மெம்பர்ஸ்க்கும் எனக்கு மேகினால வெஜிடபிள் சேர்த்து சாப்பிட்றாங்க எனக்கு பிடிக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான ஸ்வீட் கார்ன் மேகி நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. மேகி நூடுல்ஸில் தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்து நல்லா இந்த மாதிரி சூப்பியான கன்சிஸ்டன்சியில் நல்லா சுட சுட சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி டேஸ்டியான ரெசிபீஸ்க்கு என்னோட சேனல் லக்ஷா வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.